வேண்டும் என்று திருமகன் தலையில் எழுதிவிட்டாரா? சத்திய மாற்றம் வர முடியாதா ராஜா? மறக்க முடியாது. இந்த பாலிராஜனுக்கு பெண்ணாக பிறக்க வேண்டும். பெண்ணாக பிறந்து இந்த பூ உலகிலே வாழ வேண்டுமா? இறைவா, எனக்காய் இப்பேற்பட்ட சோதனை நேர வேண்டும். ஆண்டவா, என் மீது உனக்கு கருணை என்பதே கிடையாதா? இந்த பாவி நான் என்ன பாவத்தை செய்தேன் ஆண்டவா? அம்மா, இறைவா, மாளிகையில் எத்தனையோ மணி விளக்கு தலைவாவுள் காலடியில் என் நம்பிக்கையின் ஒளி விளக்கி, நம்பிக்கையின் ஒளி விளக்கி. ஆண்டவா, என்னை விட்டு பிரிந்து விட்டாரு என் கணவர். அவரை பிரிந்து நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா? ஆண்டவா, ஆண்டவனே, உன் பாதங்களை நான் கண்ணீரால் நீராசினேன். இந்த ஓர் உயிரை நீ வாழ வைக்க இன்னும் உன்னிடம் கை சேர்த்தேன் முருகையா. ஆண்டவனே, உன் பாதங்களை நான் கண்ணீரால் நீராடினேன். ஓருயிரை நீ வாழ வைக்க இன்று உன்னிடம் கையேந்தினேன் முருகையா. எண்ணிரண்டு கண்களிலே என்ப ஒளி உண்டாகும். 12 கண்களிலே 12 மலர்ந்தாலும் எண்ணிரண்டு கண்களிலும் இன்ப ஒளி உண்டாகும். உள்ளமது உள்ளவரை அள்ளி தரும் நல்லவரை, உள்ளமது உள்ளவரை அள்ளி தரும் நல்லவரை, உள்ளமது உள்ளவரை அள்ளி தரும் நல்லவரை. பெண்ணுலகும் வா என்றால் மண்ணுலகும் என்னாகும்? ஆண்டவனே, உன் பாதங்களை நான் கண்ணீரால் நீராடினேன். ஓருயிரை நீ வாழ வைக்க இன்று உன்னிடம் கையேந்தினேன் முருகையா. மேகங்கள் கண்டடைந்தும் மின்னல் வந்து துடிதுடிக்கும். மேகங்கள் கண்டடைந்தும் மின்னல் வந்து துடிதுடிக்கும். வானகமே உருகாதோ வள்ளல் முகம் பாராமல், வானகமே உருகாதோ வள்ளல் முகம் பாராமல். மேகங்கள் கண்கலங்கும் மின்னல் வந்து
கண்ணீரால் நீராட்டினே இந்த ஓர் உயிரை நீ வாழ வைக்கே இன்னும் உன்னிடம் கையேந்தினேன் இறைவா. பட்டிழந்து பூவிழந்து போத்தோ மஞ்சள் இழந்து இந்த பாவி மூளையிலே முக்காடு இட்டு வெள்ள சேலை அணிந்து நான் வீதியில சென்றால் என் நாட்டு மகாராணி என்று உரைப்பார்களோ இல்ல பாவி முட்ட வந்தா சென்ற காரியம் நிறைவேறாமல் போய்விட்டது என்று என்னை பற்றி பல பேர் பேசுவார்களா? அந்த சொல்லுக்கு ஆளாகி விட்டேனே அம்மா. ஆண்டவா, எனக்காய் இப்பேற்பட்ட நேர வேண்டும். இரண்டாம் தரமாக மனம் முடித்து இந்த அரண்மனையிலே எந்தவித குறையே இல்லாமல் என்ன தீரும் சிறப்போடும் என்னோடு வாழ்ந்து வந்தாயே அத்தா. உன்னை விட்டு பிரியும் காலம் எனக்கு வந்து விட்டதா ஆண்டவா. எட்டடிக்கும் மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடி. இங்கே வேறுபட்டு நின்றேனடி, நான் வேதனையில் நின்றேனடி. எட்டடுக்கு மாளிகையில் எட்டி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடி. கோவிந்தசாமி வேதனையில் விட்டாரடி, வேதனையில் விட்டாரடி. எட்டடுக்கு மாளிகையில் எட்டி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடி. இங்கே வேறுபட்டு நின்றேனடி, நான் வேதனையில் நின்றேனடி. அம்மா, காலம் உள்ளவரை கண்ணிதழ நாட்கை விட்டு ஓடவிட்டு சென்றாரடி. என்னை ஓட வரவே தாரடி, என்னை ஓட வரவை தாரடி. காலங்கள் உள்ளவரை யாருக்கு பின்ன காலம் வர வேண்டாமடி, எந்தன் கோலம் வர வேண்டாமடி, எந்தன் கோலம் வர வேண்டாமடி. எட்டடிக்கு மாளிகையில் எட்டி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடி. கோவிந்தசாமி வேதனையில் விட்டாரடி, நம்மை வேதனையில் விட்டாரடி. கோவிந்தசாமியா, தேரோடு வீதியிலே ஓடோடி வந்த என்னை போராட விட்டாரடி. கண்ணில் நீரோட வைத்தாரடி, கண்ணில் நீரோட வைத்தாரடி. எட்டடிக்கு மாளிகையில் எட்டி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடி, என்னை வேதனையில் விட்டார், வேறுபட்டு நின்றார்.
கோவிந்தசாமி ஐயா இந்த மண்ணிலே பிறந்து சில ஆண்டு காலங்கள் எங்களோடு வாழ்ந்து இன்று இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கும் கோவிந்தசாமி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இந்த மண்ணில் விட்டு பிரிந்தாலும் அவர் ஆன்மா இறைவனோடு பாதத்தை அடைய வேண்டும். இறந்தவர் ஆன்மா நமது இல்லத்தை நோக்கி வருகின்ற காலம் அன்றுதான் நடப்பு தினம் என்று கூறுவார்கள். கருட புராணத்திலே நமது ஆன்மாவை பிடித்து செல்வார்களாம் யமதூதர்கள். நம் உடலை விட்டு ஆன்மா பிரியும் பொழுது யமதூதர்கள் நம் ஆன்மாவை பிடித்து சென்று யமபுரி வைவசூதப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய யமலோகத்திற்கு நம் ஆன்மாவை அழைத்து செல்வார்கள். எதற்காக? நாம் இந்த உலகிலே இந்த பூமியிலே நாம் பிறக்கின்ற பொழுது எத்தனை உயிர்கள் பிறக்கின்றதோ அத்தனை உயிர்களுக்கும் யமலோகத்திலே கூர்மை உள்ள ஒரு கழுமரமானது நடக்கப்படும். அந்த கழுமரம் எதற்காக என்றால் இந்த பூலோகத்திலே நாம் நன்மைகள் செய்ய செய்ய அந்த கூர்மை உள்ள கழுமரமானது குறைந்து கொண்டே வருமா. புண்ணியம் நிறைந்த இந்த பூலோகத்திலே நாம் தீமைகள் செய்ய செய்ய கூர்மை உள்ள கழுமரம் மேலே வளர்ந்து கொண்டே போகுமா. நமது ஆன்மாவை இறந்த நம் ஆன்மாவை யமலோகத்துக்கு கொண்டு சென்று ஏழாம் நரகத்திற்கு கீழாம் நரகம் அந்த கழுமரத்திலே நமது ஆன்மாவை ஏற்றுவார்களாம். யமதூதர்கள் தன் உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு தன் சரீரத்தை விட்டு உயிர் பிரிந்த பிறகு அந்த ஆன்மாவை பிடித்து நடந்தே அழைத்து செல்வார்களாம். யமலோகம் கடப்பதற்கு 7 லோகங்கள் கடக்க வேண்டும். கீழே 7 லோகங்கள், மேலே 7 லோகங்கள், 7 14 லோகங்கள். அந்த 7 லோகங்களை கடந்த பிறகுதான் வைவசுத பட்டினம் என்று சொல்லக்கூடிய யமலோகத்தை நாம் அடைய முடியும். அப்படி ஒரு லோகத்தை கடப்பதற்கு 1 நாட்கள் ஆகுமா. 7 நாட்கள் நடந்தே நாம் ஆன்மாவை அழைத்து சென்று நமக்காக உரிய கூர்மை உள்ள கழுமரத்திடத்திலே அந்த ஆன்மாவை நிறுத்துவார்கள். ஆன்மாவே, பூலோகத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உனது ஆன்மாவை இந்த கூர்மை உள்ள கழுமரத்திலே ஏற்றப் போகிறோம். உனது இறுதி ஆசை என்ன அப்படி என்று அந்த ஆன்மா இடத்திலே யமதூதர்கள் கேட்பார்களாம். அந்த ஆன்மா சொல்லுமா, பூலோகத்திலே நான் பிறந்து வாழ்வாங்கு வாழ்ந்து திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்றெடுத்து பேர குழந்தைகளையும் கண்டு மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அழகான ஒரு வீட்டையும் கட்டி நான் வாழ்வதற்காக வந்தேன். இப்படி என் உடலை விட்டு ஆன்மா பிரிந்து விட்டதே, மீண்டும் நான் பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்க்க வேண்டும், நான் பேர் வைத்த பேர குழந்தைகளை பார்க்க வேண்டும், நான் தொட்டு தாலி கட்டிய என் மனைவியை பார்க்க வேண்டும் என்று அந்த ஆன்மா அழுது கொண்டிருக்குமாம் யமலோகத்தில். அப்படி அழுகின்ற பொழுது தமது ஆன்மாவை யமதூதர்கள் மீண்டும் தான் பிறந்த பூமியில அழைத்துக் கொண்டு வருவார்களாம். அப்படி அழைத்துக் கொண்டு வருவதற்கு 7 நாட்கள் ஆகுமாம். மேலே அழைத்து செல்வதற்கு 7 நாட்கள், கீழே அழைத்து செல்வதற்கு 7 நாட்கள், 14 நாட்கள். மறுநாள் 15வது நாள் தன் உடலை விட்டு பிரிந்த ஆன்மா உடலுக்காக சுடுகாட்டிலே தேடிக்கொண்டிருக்குமா. நம் சரீரம் எங்கிருக்கிறது என்று. சரீரம்தான் கிடைக்கவில்லை. நாம் பெற்ற பிள்ளைகளை பார்க்க வேண்டும், மருமக பிள்ளைகளை பார்க்க வேண்டும், நாம் பேர் வைத்த பேர குழந்தைகளை பார்க்க வேண்டும், என் உடன் இருந்த நண்பர்களை பார்க்க வேண்டும் என்று அந்த ஆன்மா துடித்துக் கொண்டிருக்குமா. அந்நாள் நாம் முன்னோர்கள் கருட புராணத்திலே சொல்லியவாறு
அவர் புகைப்படத்தை வீட்டுக்கு முன்பாக வைத்து மோட்ச விளக்கேற்றி உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் அழுது கொண்டிருப்பார்களாம். அந்த நாள் யமதூதர்கள் நடந்தே அழைத்து வருவதால் அந்நாளை நாம் நடப்பு தினமாக கொண்டாடுகிறோம். நடப்பு தினமாக கொண்டாடுகிறோம். அந்த நடப்பு நாளன்று அந்த ஆன்மா தன் இல்லத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்குமா. அப்படி பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் யாரெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள்? நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறார்களா? தாம் தொற்று தாலி கட்டிய மனைவி அழுது கொண்டிருக்கிறார்களா? நாம் பேர் வைத்த பேர குழந்தைகள் அவர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்களா? அதை பார்த்த பிறகு அந்த ஆன்மா மனதானது சாட்சி நிலை பெறுமா. இந்த தொழுப்பேடு கிராமத்திலே நெடுஞ்சாலை துறையிலே சீரும் சிறப்போடு வாழ்ந்து கோவிந்தசாமி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் பிள்ளைகளை பெற்று பேர குழந்தைகளை கண்டு இன்று இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கிறார். அவர் இறைவனோடு பாதத்தை அடைந்திருந்தாலும் தொட்டு தாலி கட்டிய மனைவி தான் சென்ற பிறகும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு பிறந்த வீட்டிலிருந்து ஒரு பெண்ணுக்கு எத்தனையோ சீர்வரிசைகள் கொடுப்பார்கள். புகுந்த வீட்டிலே நல்ல ஒரு சைலன்ஸ், புகுந்த வீட்டிலே நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனையோ சீர்வரிசைகள் கொடுத்தாலும் ஒரு பெண்ணுக்கு கடைசியாக கொடுக்க வேண்டிய சீர்வரிசை தன் தாய் வீட்டிலிருந்து பிறந்த வீட்டு கோடி, தன் பிறந்த வீட்டு கோடி தன் தாய் வீட்டு கோடி தலை மீது விழ வேண்டும். மாதா வீட்டு கோடி தன் மார் மீது விழ வேண்டும். வாழ்வாங்க வாழ்ந்த கோவிந்தசாமி ஐயா அவர்கள் வாழ்கின்ற காலத்திலே பேரும் புகழும் பெற்று சீரும் சிறப்போடு இருந்து இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கிறார். எப்படி கோவிந்தசாமி அவரது துணைவியார் மனைவியாக விளங்கக்கூடிய அம்பிகா என்று சொல்லக்கூடிய அம்மையார் இருவரும் ஒன்றாக இருந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து அழகாக பேர குழந்தைகளை கண்டு இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காக இருவரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். ஆகையா கூட்டை விட்டு பிரிந்த கிளி தனிமரமாக நின்று கொண்டிருக்கும் அம்பிகா என்று சொல்லக்கூடிய அம்மையார் இன்று ஐயா இருந்து ஓராண்டு காலம் சென்ற பிறகும் அவரது மனமானது வாடிக்கொண்டிருக்கிறது. அவர் ஆன்மா தன் பிள்ளைகளை வாழ வைத்துக் கொண்டிருக்குமா? தம் கணவர் வருவாரா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்போமா? காலம் சென்ற கோவிந்தசாமி அம்மையார் ஐயாவின் ஆன்மா சாந்தியடைய துணவியாராக இருக்கக்கூடிய அம்பிகா என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் வாழ்வாங்கு வாழ்ந்து இறைவனோட பாதத்தை சேர்ந்திருக்கும். கடைசியாக போடக்கூடியது இந்த தாய் வீட்டு கோடி, இந்த தாய் வீட்டு கோடி, இந்த தாய் வீட்டு கோடி. எனக்கு வருகுதம்மா, எனக்கு தாய் வீட்டு கோடி வருதையடி வருகுதம்மா. அத்தா, என் தாய் வீட்டு கோடி என் முற்றார் உறவினர் சொந்த பந்தம் எனக்கு தாய் வீடு கோடி கொண்டு வருகிறார். அத்தா,
உயிரே அத்தா அத்தா சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே அன்று சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே மதத்தானா ஏன் 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 என் உயிரே ஏன் ஏன் என் உயிரே அத்தா அன்று சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே மங்களமாலை குங்குமத்தாவும் தந்ததெல்லாம் நீதானே. மணமகளை திருமகளால் அமைத்ததெல்லாம் நீதானே. மங்களமாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே மணமகளை திருமகளாக அமைத்ததெல்லாம் நீதானே மங்களமாலை குங்குமத்தாவும் தந்ததெல்லாம் நீதானே. மணமகளை திருமகளால் அமைத்ததெல்லாம் நீதானே. ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா, மலர்ந்த மலர் பாடுவது இதுவும் முறையல்லவா. அன்று சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே தீபத்தின் மேட்டில் குட்டியை மாலை தெருவினிலே தெருவினிலே தினந்தாலும் தெருள் கைப்படலாமா. தெய்வத்தின் மார்பில் குட்டிய மாலை தெருவினிலே திகழாமா. தெருவினிலே திகழ்ந்தாலும் தெருள் கைப்படலாமா. இறுதி வரை நினைத்திருந்தேன் நினைவும் நீதானே. முடிவு வரை கடந்து விட்டால் முடிவும் நான் தானே. அன்று சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே சம்மதத்தானா